ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் ஜாப்பனீஸ் சிக்கன் கட்சு கறி. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 இல்லைன்னா 2 வெங்காயம் பொடுசாக நறுக்கினதை மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி லைட்டாக அது ப்ரௌன் கலராக டர்ன் ஆகும் போது ஜாப்பனீஸ் கறி க்யூப்ஸ் 2 மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கலாம். இந்த கறி க்யூப்ஸ் எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இல்லை உங்கள் ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த கறி க்யூப்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 300 ml திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இன்னும் 2 கறி க்யூப்ஸை உள்ளே ஆட் பண்ணலாம். இது கிராமில் 20-25 கிராம் ஆட் ஆகும். இப்போது இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க விடலாம். இந்த மாதிரி திக்கான உடனே 200 ml வாட்டரை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்கள் ஜாப்பனீஸ் கறி ரெடி. இப்போ நாம் சிக்கன் கட்ஸு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கன் பிரெஸ்ட், ஒரு ஹோல் பிரெஸ்ட்டை எடுத்து அதில் எக்ஸஸ் பீஸெல்லாம் ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ண முடியலைன்னா ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு பிரெஸ்ட்டை பீசஸாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 2 பீசஸாக பிரெஸ்ட்டை கட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம மேலட் மூலியமாக சாஃப்டன் பண்ணலாம். இது பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் பீஸ் சாஃப்டாகவும் அதே டைமில் ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஈவனான ஒரு ஃப்ரை ஆகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பீஸை 3 விதமான கோட்டிங்கில் யூஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அந்த மைதா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் கோட்டிங்க்கு இன்னொரு பிளேட்டில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேர்ட் கோட்டிங்க்கு ஜாப்பனீஸ் பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா பேன்கோக் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு மைதா மாவு கோட்டிங்கில் 2 சைடையும் நல்லா கோட் பண்ணிட்டு செகண்டு நம்ம முட்டையில் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணிடலாம்.
தேர்ட், நம்ம ஜாப்பனீஸ் பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணிட்டு அதில் வந்து நல்லா நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணணும். இப்படி 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிலில் இந்த சிக்கன் பீஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை டைம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 4 minutes அவ்வளோதான் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்படி ஈவன் 4 minutes ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்படி ஈவன் பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரைஸில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பரான கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் பீசஸ் இந்த சாஃப்டாகவும் இந்த கோட்டிங்லேயும் இந்த கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜாப்பனீஸ் கறியை வந்து இதுக்கு மேலே ஊற்றி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஜாப்பனீஸ் கட்சு கறி இப்போ நம்மளுக்கு சர்வ் பண்ண ரெடி. ஒன்ஸ் அகெயின் JJT ட்ராவல் அண்ட் ஃபுட் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவும் அல்ல இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தடவை இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.